வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நவராத்திரி 6வது நாள் என்ன அவதாரமாக நமக்கு அம்பிகை தோன்றுகின்றால் அவர்களை எப்படி வழிபட வேண்டும், அவர்களுக்கான பூஜை மற்றும் மந்திரங்களை இன்றைக்கு நான் சொல்லியிருக்கேங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஆன்மீக செய்திகள், பூஜைகள், பரிகாரங்கள், அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத தினமும் உங்களுக்காக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் சொல்கிற செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவராத்திரியின் 6வது நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா யாரை வந்து வழிபடணும், என்ன அவதாரமாக நம்மளுக்கு வந்து தேவி வந்து தோன்றி இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த நவராத்திரியின் 9 நாட்களுமே துர்க்கையின் பல்வேறு வடிவங்களை வழிபடுவது நம்மளுடைய பாரம்பரியமாக உள்ள வழக்கம். மலைமகள், அலைமகள், கலைமகள் என்ற வரிசையில் முப்பெரும் தேவியர்களை நாம் வழிபடுவது உண்டு. முதல் 3 நாட்களும் மலைமகளான துர்கா தேவியை அல்லது பார்வதி தேவியை நாம் வழிபட்டு வந்தோம். அடுத்த 3 நாட்களில் அலைமகளான செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியை நாம் வழிபட்டு வருகின்றோம். அடுத்த 3 நாட்களாக கல்வி செல்வத்துக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை நாம் வழிபட உள்ளோம். இன்றைக்கு நான் சொன்ன பார்த்திங்களா, அதாவது நடுமதியில் வந்த மகாலட்சுமி வழிபாடில் இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாளுங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி தவற விடாமல் மகாலட்சுமியை நாம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மகாலட்சுமியை அருள் பெறுவதற்காக இன்றைக்கி கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். இந்த மத்தியில் இருக்கிற இந்த 3 நாட்களில் முதல் நாளில் மகாலட்சுமி தேவியாக தைரியலட்சுமியை நாம் வழிபட்டோம். 2வது நாளாக வைஷ்ணவி தேவியை வந்து நம்ம வழிபட்டோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா யாரை வழிபட உள்ளோன்னா அம்பாளை சண்டிகா தேவியாக நாம் வழிபட உள்ளோம். இந்த தேவியை நாம் வழிபடும்போது ஜென்ம ஜென்மங்களாக தொடரும் சாபங்களும் பாவங்களும் தொலைகின்றது. பொதுவாக சாபங்கள் 13 வகைகளாக சொல்லப்படுகிறது. அதோடு தொடர்ந்து வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குகிறாள். தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக தொடரும் தரித்திரத்தையும் போக்கக்கூடியவள் இந்த சண்டிகா தேவி. மகாலட்சுமியின் ரூபமாக இந்த சண்டிகா தேவி நமக்கு அருள் புரிகிறாள். அதனால் அவர் நமக்கு செல்வங்களை அளித்து நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கும் சக்தி வல்லமை உடையவள் இந்த சண்டிகா தேவி. நவராத்திரியின் 6ஆம் நாள் என்பது நவராத்திரியில் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய நிறைவான நாளாகும். இதைத் தொடர்ந்து அடுத்து வர 3 நாட்களும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரஸ்வதி தேவிக்குரியது. அதனால் இன்றைக்கு நாம் அம்பாளை கண்டிப்பாக வழிபட வேண்டும். இந்த சண்டிகா தேவி என்பவர், அதாவது சண்டி என்றாலே சற்று உக்கிரமான ரூபம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம ஹோமங்கள் வளர்த்தும் போது கூட சண்டி ஹோமம் மிக மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய ஹோமமாகும். பொதுவாக எல்லா ஹோமங்களையும் எல்லாராலும் செய்துவிட முடியாது. சில ஹோமங்கள் சில இடங்களில் சிலரால் மட்டுமே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஹோமம் தான் என்னென்னா இந்த சண்டி ஹோமம். இந்த ஹோமத்தின் நாயகியாக நம் அம்பாளே திகழ்கிறாள். இந்த சண்டிகா தேவிக்கு போர்க்குணம் என்பது உண்டு. பக்தர்களுக்கு வருகின்ற பிரச்சனையை தீர்க்க கோபமாக வரக்கூடிய ரூபமாக இந்த சண்டிகா தேவி விளங்குகிறாள். நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகை தினந்தோறும் அசுரர்களுடன் போராடி அசுரர்களை அழிக்கும் தவ காலமாக இந்த நவராத்திரி காலம் அமைகிறது. இந்த சிறப்பான சண்டிகா தேவியை எப்படி நம்ம வழிபடலாங்கிறத பார்க்கலாங்க. நவராத்திரி விழாவின் 6ஆம் நாளில் அம்பிகையை சண்டிகா தேவியாக வழிபடுகின்றோம். இன்றைக்கு தேவியின் நாமத்திய கோலமாக போடலாம். கடலை மாவை பயன்படுத்தி இந்த கோலத்தை நாம் போட வேண்டும். இன்றைக்கு பூவில் செம்பருத்தி மற்றும் இலை வகையில் சந்தன இலை கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக தேங்காய் சாதமும் தானிய வகையில் பச்சை பயிறு சுண்டல் வைத்து நாம் வழிபடலாம். பல வகைகளில் நார்த்தங்காய் அல்லது ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்தி வழிபடலாம். இன்றைக்கு நீலாம்பரி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாட வேண்டும். இன்று அம்பாளுக்கு ஏற்ற நிறம் கிளிப்பச்சை நிறமாகும். இந்த நிறத்தில் அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றியும் நாமும் அதே நிறத்தில் புடவை அணிந்து பூஜை மேற்கொள்ளலாம். சண்டிகா தேவியை வழிபட்டால் வாழ்க்கையில் கவலைகள் நீங்கி பொருட்கள் வந்து சேரும், வெற்றிகள் கிடைக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. அடுத்ததாக இந்நாளில் நவராத்திரி துர்க்கை அம்மன் வழிபாடு பார்க்கலாங்க. இந்த நவதுர்க்கை வழிபாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 6ஆம் நாளில் நவதுர்க்கைகள் என்ன அவதாரமாக தோன்றியிருக்காங்கன்னா காத்தியாயினி அவதாரமாக நாம் தேவியை வழிபட வேண்டும்.
வாள், தாமரை, சக்கரம், சங்கு என ஏந்தி 4 திருக்கரங்களுடன் சிங்கத்தின் மீது பவனி வரும் இந்த தேவி பலம் மற்றும் ஆற்றலின் அடையாளமாக விளங்கக்கூடியவள். இந்த தேவியை வழிபடுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் காத்யாயினி தேவியை வழிபடுபவர்கள் அனைத்து விதமான தடைகளிலிருந்தும் வெளிவருவார்கள். அம்பாள் நமக்கு என்ன வடிவமாக தோன்றுகிறார் என்று பார்க்கலாங்க. காத்யாயினிக்கு 3 கண்கள் உள்ளன. மேலும் ஒரு மூர்க்க குணமுடைய சிங்கத்தை அடக்கி அதன் மீது சவாரி செய்யும் அத்தெய்வத்தின் 4 கரங்களில் இடது பக்க ஒரு கையில் தாமரையும் மற்றொரு கையில் வாளும், வலது பக்க ஒரு கை அபய முத்ராவிலும் மற்றொன்று வரத முத்ராவிலும் உள்ளன. துர்காவின் மிகவும் வணங்கப்பட்ட அவதாரங்களில் ஒன்றான அவர் காத்யாயின் என்ற ரிஷிக்கு பிறந்தார். எனவே அவளுக்கு காத்யாயினி என்ற பெயர் பெற்றது. மகிஷாசுரன் என்ற அரக்கன் மிகுந்த பாவங்களையும் அழிவையும் செய்து வந்தான். அவனுடைய கொடுமைகள் பொறுக்காத தேவர்கள் உதவிக்காக விஷ்ணுவை அணுகினர். விஷ்ணு பகவான் பிரம்மாவையும் சிவபெருமானையும் ஒன்றிணைத்து அவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகளுடன் காத்யாயன் என்ற ரிஷி மூலம் காத்யானியை தோன்றச் செய்தனர். அதன் பிறகு காத்யாயினிக்கும் மகிஷாசுரன் என்கிற அரக்கனுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் ஏற்பட்டது. அவனால் ஒரு அரக்கனாகவும் எருமையாகவும் மாற்ற முடியும். காத்யாயினி மகிஷாசுரனை தனது வாளால் கொன்று விடுகிறாள். இதன் காரணமாக அவள் மகிஷாசர்மர்த்தினி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த 15 நாட்கள் நீண்ட போருக்கு பிறகு பராசக்தி அவனை மகாலய அமாவாசை என்று திரிசூலத்தால் வதம் செய்தார். அதற்கு பிறகான 9 நாட்களும் தான் இந்த நவராத்திரி 9 நாட்கள் ஆகும். அதாவது காத்யாயினி பூஜை எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேங்க. காலையில் நீங்கள் எழுந்து குளித்துவிட்டு காத்யாயினி தேவியை வணங்கும் பொழுது பச்சை நிற ஆடைகளை மட்டுமே நீங்கள் உடுத்த வேண்டும். அதன் பிறகு அவருடைய சிலைக்கு பக்கத்தில் பழங்கள், வெயில் இலைகள், இளஞ்சிவப்பு பூக்கள் மற்றும் தேன் ஆகியவற்றை நீங்கள் அவர்களுக்கு படைத்து வணங்க வேண்டும். அதே மாதிரி இன்றைய நவராத்திரி 6ஆம் நாளில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். அது நீங்கள் நான் சொன்ன மாதிரி சண்டிகா தேவி ஆகட்டும், இல்லைன்னா இந்த காத்யாயினி தேவி ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே நான் தனித்தனியாக மந்திரம் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டு வாருங்கள். நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கு நவராத்திரியின் 6ஆம் நாள் பூஜை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நவராத்திரி அன்று செய்ய வேண்டிய பூஜைகள் நாங்கள் டெய்லியுமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோங்க. அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அடுத்தது எங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு பரிசாகும். அதனால் மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.